பாடலாம். 552 விலையெல்லா உந்தேகமே. விலையில்லா உந்தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உந்தேகத்தா தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உந்தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உந்தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. வாலிப வயதினில் கர்த்தர் நுகம் ஏற்றுக்கொள். வாலிப வயதினில் கர்த்தர் நுகம் ஏற்றுக்கொள். விசுவாச வீரனாக மாறி தேவனை மகிமைப்படுத்து. விசுவாச வீரனாக மாறி தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உந்தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உந்தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. இயேசுவுக்காக நல்ல போர் வீரனாய் போராடு. இயேசுவுக்காக நல்ல போர் வீரனாய் போராடு. மாசில்லா வெற்றி வாழ்க்கை மூலம் தேவனை மகிமைப்படுத்து. மாசில்லா வெற்றி தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உந்தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உந்தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. கிரகத்தை நேசிக்காதே, அதின் நேசம் எல்லாம் மாயை. உலகத்தை நேசிக்காதே, அதின் நேசம் எல்லாம் மாயை. நலமான தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்து. நலமான தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உந்தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உந்தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. கிறிஸ்துவில் நிலைத்திடு, அதிக கனி கொடுப்பாய். கிறிஸ்துவில் நிலைத்திடு, அதிக கனி கொடுப்பாய். மாறிட கனி தரும் வாழ்வில் மன்னனை மகிமைப்படுத்து. மாறிட கனி தரும் வாழ்வில் மன்னனை மகிமைப்படுத்து. விலையில்லா உந்தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உந்தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. ஆவி ஆத்மா சரீரம்
கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணி. ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணி. மேவி சுத்த இருதயத்தோடே சுத்தனை மகிமைப்படுத்து. மேவி சுத்த இருதயத்தோடே சுத்தனை மகிமைப்படுத்து. விலையில்லா தேகமே பரிசுத்த தேவாலயம். விலையில்லா தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா தேகமே பரிசுத்த தேவாலயம். விலையில்லா தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? எத்தனை பேர் பாட்டு பாடினீங்க? ஃபஸ்ட்டு சாங் யாரெல்லாம் பாடினீங்க? கை தூக்குங்க. நான் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். யாராவது பாடினீங்க, யாராவது பாடலான்னு. யாருமே பாடலையா? பாட்டவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, அடுத்த பாட்டு எல்லோரும் சேர்ந்து பாடணும். மியூசிக்கே கவனிச்சுட்டு கூடாது. நீங்கள் இங்கே பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடணும். ஓகே, ரைட். அடுத்த பாட்டு வந்து பார்க்கும்போது 557 தந்தே நன்னே இயேசுவே. எந்திரிச்சு நின்று பாடலாம். தந்தே நன்னே இயேசுவே 557. எல்லாம் எந்திரிங்க. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜீவகால முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகாயில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரிகாயில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உன்னை நேருக்கி பலமாயுதம் செய்திடினோம். உலகோர் என்னை நேருக்கி பலமாயுதம் செய்திடினோம். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தினில் நாதா வெல்லுவே. நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு தீனில் நாதா வெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸ் வந்து பாய்ஸ் மட்டும் பாடுவாங்க.
தேர்ட் ஸ்டான்ஸா பாய்ஸ், ஃபோர்த் ஸ்டாண்டா கேர்ள்ஸ், தனித்தனியாக பாடலாம். ஓகே ஓகே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர்களை சூழ்ந்திட்டாலும், கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டதிக்கும் ஆளும் தேவனே அடியேனும் மேல் அமர செய்திடும், அஷ்டதிக்கும் ஆளும் தேவனே அடியேனும் மேல் அமர செய்திடும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே நான் செய்வேன் உந்தன் சித்தம், ஒளித்திடுவேன் உந்தன் சித்தம், நான் செய்வேன் எந்தன் சித்தம், ஒளித்திடுவேன் எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், நன்னே உன்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. எத்தனை பேத்து கூட ஆண்டவர் பேசுறாரு இந்த வீக்? எத்தனை பேத்து கூட ஆண்டவர் பேசினாரு? யார் கூட பேசலையா? ஆண்டவர் எல்லாத்து கூட பேசியிருப்பார். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் பேசியிருப்பார் இல்லையா? ஏதாச்சும் நீங்கள் காலையில் கேட்ட மெசேஜ், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ப்ரேயர், இல்லைன்னா உங்கள் டெய்லி போர்ஷன், இல்லைன்னா ஒரு பாட்டு மூலமாக ஏதாச்சும் ஒரு காரியம் பேசியிருப்பார்ல. இப்போ இந்த டைமில் வந்து ஆண்டு உங்கள் கூட என்ன பேசினார்? 5 minutes தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப டைம்லாம் கிடையாது. ஒரு 5 minutes அதுக்குள்ளார ஆண்டவர் உங்கள் கூட என்ன பேசினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது உற்சாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். சரி, நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாருன்னு சொல்லி சொல்லிடுறேன். சின்ன காரியம் தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். யாக்கோபு 2:14 இது வந்து டெய்லி போர்ஷன். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரி இல்லாதனாயினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இப்போ எனக்கு நான் விசுவாசம் ஆண்டு என்கிட்ட என்ன பேசினாருன்னு சொன்னார்னா, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறேன், பட் நீ ஆக்ஷனில் காட்டுறது வரைக்கும் அது விசுவாசமே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் அதை ரிமைண்ட் பண்ணார். இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் ஆண்டவர் கண்டிப்பாக பேசியிருப்பார். உங்கள் கூட என்ன பேசினாருன்னு சொல்லி ஒரு 30 seconds வந்து இங்கே சொன்னாலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருப்பார். நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கரெக்டாக 5 minutes தான். நம்ம 45க்கு முடிச்சிடுவோம். 2:45க்கு முடிச்சிடுவோம்.
John 9:41, and Jesus said unto them, if you were blind, you should have no sin. But now ye say, we see, therefore your sin remained. Here we can see Pharisees arguing with Jesus because of their pride. Pride is the most highest form of, I consider pride is the most highest form of blindness, saying that no matter what you say, I am right. So Pharisees were blinded by their privilege of that I am right. So, and also Jesus gives a story about the rich man and the poor, uh, poor man outside, and he says, I have that reference later, uh, but what God spoke through me here is that pride is the most highest form of blindness in sin. That's it. மைக் மைக் பிரைஸ் லார்ட். இந்த சண்டேலேருந்து ஏசப்பா என் கூட என்ன பேசினாருன்னா, நான் நிறைய வாட்டி அன்ஃபேக்ஃபுல்லாக இருக்கும்போது ஏசப்பா எனக்கு ரொம்ப ஃபேக்ஃபுல்லாக இருந்தார். அப்புறம் ஏசப்பா என்னை ஃபர்கிவ் பண்ணார். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஏதாவது சொல்றீங்க? நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்னும் 3 minutes தான் இருக்கு. வாலிபர் கூட யாரும் பேசலையா? ஆண்டவர் பேசலையா? யூத் கேர்ள்ஸ் கண்டிப்பாக ஆண்டவர் பேசியிருப்பார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய காரியம் மூலமாக பேசியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்பட மாதிரி இருந்தால் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் மூலமாக ஆண்டவர் கூட மற்றவங்க கூட பேசுவார். எல்லாரும் கீழே பார்த்துட்ருக்கீங்க. ஆண்டவர் பேசினது சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை, வெக்கப்படவும் தேவையில்லை, தைரியமாக வந்து முன்னாடி சொல்லலாம். ஒரு 1 minute தான் இருக்கு. ஓகே வாங்க. மைக். Praise the Lord. Last week youth meeting, sisters
ப்ராவப்ஸ் 31லேருந்து கிருப்பாக்கா எடுத்தாங்க. லைக் வைஸ் உமன் வந்து எப்படி இருக்கணும், அதில் ஒரு வேர்ஸ்னால் மட்டும் என்கிட்ட கடவுள் ரொம்ப பேசினது வந்து ப்ராவப்ஸ் 31 verses 26. ஷீ openeth her mouth with wisdom and in her tongue is the law of kindness. என்கிட்ட காட் பேசினது என்னென்னா, எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் வந்து வைஸாக பேசணும், அன்வான்டாக பேசி வந்து இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று என்ன பேசுனாங்கன்னா, நம்ம வந்து லைக் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் வந்து அந்த தப்பை வந்து அதுக்கப்புறமா நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லி நிறைய நேரத்தில் யோசிப்போம். ஸோ நான் அப்போ என்ன அக்கா சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வயசாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ காட் என்கிட்ட பேசினது வந்து ஹவ் வைஸ் விமன் ஷுட் பி. ஸோ நான் எப்படி வயசாக இருக்கணும், லைக் ஆஃபீஸில் இல்லை வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே இருந்தாலும் வயசாக எப்படி இருக்கணும்னு காட் என்கிட்ட பேசினாங்க. வேறு யாராச்சும் சொல்கிறீங்களா? ஆண்டவங்க கூட என்ன பேசினார்? ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் சொன்னால் போதும். முடிக்க போகிறோம். சரி, இப்போ எல்லாம் எந்திரிச்சுன்னு ஒரு பாடல் நம்ம பாடலாம். என்னேசர் அழகுள்ளவர். யாருக்கு அந்த பாட்டெலாம் தெரியும்? என்னேசர் அழகுள்ளவர் நாம் பாடியிருக்கோம். 2 பேத்துக்கு தான் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாத? என்னேசர் அழகுள்ளவர் பாடினாங்க. ஓகே ஓகே, சரி. ஓகே, ஓகே. இப்போ நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். தெரியாதவங்க வந்து கற்றுக்கோங்க. இன்றைக்கி ஒரு தடி பாடலாம், நெக்ஸ்ட் வீக் அடுத்த தடி பாடும்போது நம்ம அது கற்றுக்கலாம். அந்த பாட்டு ஒரு தடி. என்னேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். என்னேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். மாறிடாத நேசரவர், மகிமையாய் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர், மகிமையாய் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என்னேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் மாணவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் மாணவர். சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. சத்தம் பெருவெள்ள முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. மாறிடாத நேசரவர், மகிமையாய் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார்,
மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர் மகிமையாய் வந்திடுவார். மறுரூபமாக்கிடுவார். மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். லாஸ்ட் ஆன்சர். தேவனின் மகிமை பிரகாசிக்கும். கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும். கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா அரசாளுவார். கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம். ராஜாதி ராஜா அரசாளுவார். கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம். மாறிடாத நேசரவர் மகிமையாய் வந்திடுவார். மறுரூபமாக்கிடுவார். மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர் மகிமையாய் வந்திடுவார். மறுரூபமாக்கிடுவார். மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். Praise the Lord எல்லாருக்கும். Praise the Lord. ஓகே, நாம் இன்னையோடைய பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் எத்தனை பேர் இருந்தீங்க? லாஸ்ட் மந்த் தயவுசெய்து அதுக்காவது கை தூக்குங்க ப்ளீஸ். லாஸ்ட் மந்த் யார் யார் இருந்தீங்க மெசேஜுக்கு? நல்லா தூக்கலாம். ஓகே, ஸோ 2 கேள்வி. ஓகே, 1 ஃபார் பாய்ஸ், 1 ஃபார் கேர்ள்ஸ். கேள்வி. ஓகே, கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு கடைசியில் ஒரு கிஃப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி இது யாருக்கு கேட்கலாம் அப்படின்னா, இது பிரதர்ஸ் சைடு கேட்குறேன். ஓகே, போன மாதம் நம்ம ஆரம்பித்த டாப்பிக்குடைய பேர் என்ன? வாட் வாஸ் த தீம் ஆஃப் லாஸ்ட் மந்த்ஸ் மெசேஜ் அண்ட் வாட் வேர் த 2 verses தட் வி ரெட் கன்சர்னிங் த தீம்? யூ அண்டர்ஸ்டுட் த கொஷன்? கொஷன் புரிஞ்சா? போன மாதம் நாம் பார்த்த தலைப்புடைய பேர் என்ன? அந்த தலைப்புக்கு ஆரம்பத்தில் ஒரு 2 வசனம் வாசித்தோம். அந்த 2 வசனம் எது? யார் சொல்கிறீங்க? Who wants to say? You can raise your hands. Anybody? யாருமே இல்லையா? இல்லை கவனிக்கலையா? இல்லை மறந்துருச்சு. எஸ், நோ? இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா தெரிஞ்சவங்க? எஸ், ஓகே, 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. வேறு யாராவது? இங்கே யாராவது இல்லையா? ஐ எம் பாசிங் ஆன். இல்லை, ஓகே. ஆரா, how to become a successful man or woman? ஓகே, ஓகே, தயவுசெய்து மைக் கொடுங்க. நான் அடுத்தது கூட முக்கியமான கேள்வி தான். ஓகே, ஸோ how to become a successful man or woman? ஓகே, and what were the 2 verses? The first 2 verses that we saw about success. இருங்க அவங்களே சொல்லிட்டோம். அவங்க கை தூக்கியிருக்காங்க. ஸோ the gift goes to her only. Daniel 6:28. Daniel 6:28. Yeah, can you read that verse please? Daniel 6:28. அது ஒரு வசனம். ஓகே, அது வாஸ்தவம். Yeah, go ahead. So Daniel prospered in the reign of Darius, in the reign of Cyrus the Persian. Yeah. Next verse, one more verse we read. Genesis 39:2. Genesis 39:2. What is the verse? The Lord was with Joseph, and he was a successful man,
and he was in the house of his master, the Egyptian. Super. Okay. That's the right answer. How to become a successful man or a woman. And those are the two verses that we read last month. Okay. So now, second question. Okay. Again, I will go to the brother's side. Let's see if they are able to. And if not, we will pass it on. Okay. All right. The second question is, totally we wanted to see how many points? But that's not the question, okay? 7 points. But how many did we see? Loudly. How many did we see? 3, 4, 5, how many? 3. 3, sure? Huh? Okay. Now who is ready to tell me the 3 points? Anybody who is ready to tell me the 3 points? None? இந்த பக்கம் யாராவது? How many of you know those 3 points? இங்கே யாரும் இல்லையா? Raise your hands if you know. None. This is really, I don't know whether I have to be surprised or shocked. Okay, one person has risen the hand. Okay, but it is the same person again. Okay. It is the same person, but still you will get only one gift, okay? All right. It is the same person. Mike is there with you? Yeah. Can you tell me the 3 points, please? Being accountable and responsible. Being accountable and responsible. Ready to suffer. Ready to? Suffer. Ready to suffer. Then? What happened to the third point? What's the third point? Accept? Loudly. You can take the mic and say. Accept things positive. Accept every situation in a positive way. Okay. So those are the 3 points. Okay. Thank you. At the same time, it feels a little sad that nobody remembers actually. And I don't know why. How many of you write notes when the messages are given? Not only in youth meeting, but any message for that matter. Worship message, main message, any message. How many of you write notes? Raise your hand so that we can see at least. Okay. All right, 50% of the people. Okay. So, it is a suggestion and a humble request. எல்லாருக்கும் என்ன அப்படின்னா தயவுசெய்து இங்கேருந்து மெசேஜ் கொடுக்குற டைமில் தயவுசெய்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வீட்டில் போய் தியானிக்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய லைஃபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவர் பேசுவார் உங்கள் கூட. ஓகே. ஸோ லெட்ஸ் லுக் இன் டு வாட் எவர் வில் ஜஸ்ட் டூ அ ஸ்மால் ரீகேப். ஸோ ஹவு டு பி அ சக்ஸஸ்ஃபுல் மேன். நம்ம வந்து போன தடவை எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 3 பாயிண்ட் பார்த்தோம். ஓகே. வி saw 3 points. ஓகே. அண்ட் ஒன் இஸ் பீயிங் அக்கௌண்டபிள். யார் யாருக்கெல்லாம் அக்கௌண்டபிளாக இருக்கணும்? யார் யாருக்கெல்லாம் பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும்? நாம் ஃபஸ்ட்டு எனக்கு நானே, உங்களுக்கு நீங்களே என்னவாக இருக்கணும்? பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள் டு யுவர் செல்ஃப். அப்புறம் யாருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும்? செகண்ட்லி யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, இவங்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும், உங்களுடைய சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் அ பர்சன் ஹூ டிசையர்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஹிஸ் லைஃப். ஓகே. அதுதான் மொதல் காரியம். ரெண்டாவதாக என்ன பார்த்தோம்? சக்ஸஸ் அப்படின்றது சாதாரணமாக வந்துடாது. என்ன வேணும் அதுக்கு? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் நீடட் ஃபார் சக்ஸஸ் இஸ் யூ ஷுட் பி ரெடி டு சஃபர். You should be ready to suffer. What are the different kinds of suffering we saw? We saw that there will be different kinds of suffering in the place wherever you are. You might be studying, you might be working, you might be at home. Wherever you are, if you want to be a successful man, you need to bear the suffering. நீங்கள் பாடுகளை, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், ஜெலசி, பொறாமையை பற்றி பார்த்தோம்.
பகை, வெறுப்பு, இதை பற்றி பார்த்தோம். இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய சஃபரிங். ஓகே, சஃபரிங் அப்படின்னா யாரோ வந்து நம்மளை கொலை பண்ணுவாங்க, நம்மளை வந்து அடிப்பாங்க, நம்மளை வந்து துன்புறுத்துவாங்க, அதெல்லாம் கிடையாது. பொறாமை, இந்த பொறாமையை சகிச்சிக்கணும். பகை, விரோதம், இதை சகிச்சிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நாம் பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட பேசாமல் இருப்பாங்க, நம்மளை தனியாக விட்டுருவாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் அது எல்லாத்தையும் தாங்கிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக காணப்படும். திஸ் இஸ் ரெடி டு சஃபர். தேர்ட் ஒன், வாட் டிட் வி see? Accept every situation positively. ஸோ ரோமன்ஸ் 8:28 என்ன சொல்லுது? ரோமர் 8:28 என்ன சொல்லுங்க? ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் ஃபார் தெம் தட் லவ் காட். ஸோ உண்மையிலேயே நீங்கள் வந்து ஆண்டவர் அன்பு கூர்ந்து நல்ல பொறுப்புள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, எல்லா ஒரு துன்பத்தையும் துக்கத்தையும் எல்லாம் சகித்து கொள்ளுகிறவர்களாக நீங்கள் காணப்பட்டா, every situation you will accept it as if God has given you so that you can learn many things. எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நீங்கள் ஏற்றுக்கிறவங்களா நீங்கள் காணப்படுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கெல்லாம், இந்த ஒரு பாயிண்ட்ஸுக்கெல்லாம் யாரை நம்ம வந்து உதாரணமாக பார்த்தோம்? whom did we take as example? Joseph. We saw Joseph's life. So we will see another character which is the fourth one. ஓகே, நான்காவது இன்னைக்கு நாம் பார்க்கலாம். ஓகே, நான்காவது ஒரு குணாதிசயம். ஒரு மனிதன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால், whether if you want to be a successful man and a woman, what is the fourth characteristics that you need to start having inside you? This also we will see from the life of Joseph himself. Okay, the fourth character is patience. இந்த உலகத்திலேயே இந்த காலத்தில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் ரொம்ப அரிதாக காணப்படுது, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அது என்ன தெரியுமா? என்னது அது? பேஷன்ஸ், பொறுமை. யாருக்குமே என்ன கிடையாதுங்க உலகத்தில்? பொறுமை கிடையாது. எல்லாமே இன்னைக்கே வேணும், இப்போவே வேணும். கரெக்டாக? நாம் என்ன நினைக்கிறோமோ அது உடனே வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். யோசேப்புக்கு கனவு இருந்துச்சா இல்லையா? யோசேப்புக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, யோசேப்புக்கும் ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. Did Joseph have goals and dreams in his life? Yes or no? Tell me here. Did he have? Yes, right? What was his dream? Tell me. Sorry? Yeah, he will be in an authoritative position and everybody should come and bow to him. That was his dream, correct? Okay. When did he have that dream? Or when did that become his goal? எப்போ அது அவனுடைய கனவாக, அவனுடைய ஒரு குறிக்கோளாக வந்தது அவனுக்கு? At what age? சொல்லுங்க. When he was? Anybody? 17 years old. 17 வயசில் அவனுக்கு என்ன வந்துச்சுங்க? ஒரு கனவு, ஒரு கோல் இருந்துச்சு. என்னன்ட்டு? எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்து பணிந்து கொள்வார்கள். Everybody will come and bow down to me. He had that dream and goal. But did it happen immediately? The starting itself, how it was? ஸ்டார்டிங்கே என்ன? ரஃப் ரோடு தான். யாரெல்லாம் வந்து அவனுக்கு பணிந்து கொள்வாங்க அப்படின்னு நினச்சானோ அவங்களே என்னவா மாறினாங்க? அவனுக்கு என்னவா மாறினாங்க? They started becoming his enemies actually. They started hating him. They were feeling jealous about him. They left him lonely. They did not talk to him. They even planned to kill him. அவனை கொல்ல நினைச்சாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யோசேப்பு மனம் தளர்ந்து போனானா? இல்லவே இல்லை. பொறுமையாக காத்துட்டு இருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில். எந்த வயசில் அது நிறைவேற ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வயசில் அது நிறைவேற ஆரம்பிச்சிச்சு? போட்டிருக்கு பைபிளில், அதனால் நாம் கிளியராக சொல்லலாம் அதை. ஓகே, யோசேப்பு 30+. ஓகே, 30+ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் when? நோ. எப்போ நடந்துச்சு அது? அவனுக்கு வந்த கனவு 17 வயசில் ஒரு கனவு வந்துச்சு. ஆனால் அது நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
சரி, இந்த வசனத்தை யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு வார்த்தை இருக்குது, அவனுடைய வயசு போட்டிருக்கு அதில். ஓகே, இந்த 17 வயசுக்கு அப்புறமா இன்னொரு இடத்துல அவனோட வயசு போட்டிருக்கு. ஜெனிசிஸ் 41 46. வெரி குட். ஓகே, ஜெனிசிஸ் 41 46 என்னன்ட்டு போட்டிருக்குங்க. Now Joseph was 30 years old when he stood before Pharaoh, king of Egypt. அப்போ பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுடைய வயசு எவ்வளோங்க? ஆனால் 30ல் நடந்துச்சா? நடக்கலை. அப்போ எப்போ நடந்துச்சு? 30 years. இப்போ நீங்கள் இந்த வயசை வச்சுக்கிட்டு now you need to tell me when did that happen. சரி, நான் க்ளூ கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா செழிப்பாக இருந்தது எத்தனை வருஷம்? 7 years. அப்போது 30 இயர்ஸுக்கு அப்புறமா எத்தனை வருஷம் செழிப்பு இருந்துச்சு? how many years there was prosperity in Egypt? 7 years. ஸோ எத்தனை வருஷம் போயிருச்சாங்க? அப்போ வயசு எவ்வளோ ஆயிடுச்சு அவருக்கு? 37. அதுக்கப்புறமா பஞ்சம் எத்தனை வருஷம்? 7 years. கரெக்டா? ஆனால் எப்போ தன்னுடைய சகோதரர்கள் வந்து அவனை பணிந்து கொண்டார்கள்? அதுக்கும் வசனம் இருக்கு. You have to keep quiet. Only youth should answer. எப்போ? Anybody? After how many years? பஞ்சம் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய சகோதரர்கள் வந்து அவன் நினைச்சது நடந்துச்சு? எத்தனை வருஷங்க? 37. 40யா? 40th year. 2 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, பஞ்சம் வந்து 2 வருஷம் ஆனதுக்கப்புறமா அவனுடைய சகோதரர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அவனை பணிந்து கொண்டார்கள். ஸோ இப்போ சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 46ஆ? 47 இல்லைம்மா, 30, 37, 39. ஓகே, 39 40 வயசு இருக்கும்போது என்ன ஆச்சுங்க? அவனுடைய கனவு, he achieved his goal. Yes or no? What is the amount of patience that he had? Now you tell me. எத்தனை வருஷங்க? how many years he had to wait? 17 வருஷம் வந்த கனவு எப்போ நிறைவேறுச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? மேத்ஸ் கூட சொல்லி தரணுமா? யாருமே சொல்ல மாட்டுறாங்க. 22 to 23 years he had to wait. ஆனால் இந்த காலத்தில் என்னுடைய குறிக்கோள் இது, எனக்கு அது இன்றைக்கே நிறைவேறணும். இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ நாள் கொடுப்பப்பா உன்னுடைய கனவு நிறைவேறதுக்கு, உன்னுடைய குறிக்கோளை நீ அடையிறதுக்கு? அப்படின்னா நெக்ஸ்ட் 2 years ஐ வில் பிகம், நான் அடைஞ்சிடணும், எப்படியாவது முட்டி மோதியாவது என்னுடைய கோலை நான் அடைஞ்சிடணும். தட் இஸ் நாட் த சக்ஸஸ் தட் பைபிள் டீச்சஸ். The way Bible teaches success is with lot and lots of patience. பொறுமை மிக மிக அவசியமாக காணப்படுது. அதை உங்கள் ஸ்கூல்லையும் சரி, உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கேயுமே அதை என்ன பண்ண மாட்டாங்க? கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸும் ஸ்கூலும் கற்றுக் கொடுக்குறது என்னங்க? ஃபாஸ்ட் பேஸ்ட். காஃபி கூட எப்படி வேணும்? இன்ஸ்டன்ட். அதுக்கு பேரே அப்படி தான் வச்சுருக்காங்க. என்ன காஃபி அது? இன்ஸ்டன்ட் காஃபி. அதாவது உடனே காஃபி குடிக்கணும். அந்த காலத்துலலாம் ஃபில்டர் காஃபி குடிப்பாங்க. எப்போ தெரியுமா வைப்பாங்க அதை டிகாஷனு? முந்தின நாள் நைட்டு வைப்பாங்க ஃபில்டரில். அடுத்த நாள் காலையில் தான் அதில் என்ன செஞ்சு குடிப்பாங்க? காஃபி செஞ்சே குடிப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த காலெல்லாம் போய் இப்போ எப்படி இருக்குது? இன்ஸ்டன்ட். எவ்ரி திங் இஸ் இன்ஸ்டன்ட். மேகி 2 minutesல நூடுல்ஸ் ரெடி ஆகணும் எனக்கு. ஓகே, எல்லாமே. அப்புறம் ஃபுட்டுக்கு பேர் கூட என்னன்ட்டு வந்துருச்சு? ஃபாஸ்ட் ஃபுட். எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட். அமேசானில் டெலிவரி நம்ம ஆர்டர் பண்ணால் கூட எப்போ வேணும்? உடனே வேணும். இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னா அமேசான்காரன் கூட நம்மளை வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிட்டான். ப்ரைம் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண நாளே கூட வந்துடும். அந்த அளவுக்கு உலகம் நம்மளை ஓட வைக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு விதமாக ஓட சொல்கிறாரு நம்மளை. எப்படி ஓட சொல்கிறாரு? ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verses 1 and 2 ப்ளீஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
ம் ம் ஆ ஆ ம் ம் ஓட்டம் ஓடணுமா? ஆனால் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். ஏன் பொறுமையாக ஓடணும்? அதுக்கு காரணம் எல்லாம் அங்கே சொல்லியிருக்குதுங்க ஆல்ரெடி. என்னென்ன பண்ணுமா? ஏன் பொறுமையாக ஓடணும்? எதோ பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே. என்னென்ன பண்ண சொல்லியிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்திலேயே இருக்கு. என்னென்ன பண்ணணும்? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இதெல்லாம் செய்யணுங்க. இதெல்லாமே கவனித்து பாவம் எதுவும் என்னை நெருங்கி நிற்காம அந்த பாவத்தை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுமா அந்த ஓட்டத்தில். யாரை ஃபோக்கஸ் பண்ணுமா? யாரையே பார்த்துட்டு இருக்கணுமா நம்முடைய ஓட்டத்தில்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவையே நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் யோசேப்பு கூட ஒரு லெவலுக்கு மேலே அவருக்கு பொறுமை தாங்க முடியலைங்க. ஒரு இடத்துல லைட்டாக அப்படியே பொறுமை இழக்கிற மாதிரி தோணுச்சு. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம்? யார் சொல்கிறீங்க? யூத் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புடைய கதை தெரியாதவங்க அப்படின்றது யாரும் கிடையாது. அதனால யூ ஹேவ் டு டெல் மீ. யூல் ஃபீல் தட் ஜோசப் ஃபெல்ட் லைக் லூசிங் ஹிஸ் பேஷன்ஸ் அட் அ பாயிண்ட். வென் வாஸ் தட்? எந்த இடத்துல தான் பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி நமக்கு தெரியும் அது? Not when the cupbearer forgot him. When he told the cupbearer, என்னன்னு சொன்னா, தன்னுடைய அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே அந்த யார் பானபாத்திரக்காரன், அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட என்னன்னு சொல்லுவான்? நீ வெளியே போகும்போது தயவுசெய்து என்ன ஞாபகப்படுத்திக்கோப்பா. அந்த இடத்துல நமக்கு தோணும், ஐயோ என்ன இத்தனை நாள் நல்லா இருந்த யோசேப்பு லைட்டாக அப்படியே கொஞ்சம் அந்த பேஷன்ஸை இழக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் விடலை. அங்கேயும் எத்தனை வருஷம் கற்றுக் கொடுத்தாரு? இல்லைப்பா இந்த டைம் கிடையாது அப்படின்ட்டு எவ்வளோ டிலே பண்ணார்? அங்கே கூட 2 years, 2 வருஷம் டிலே பண்ணார் ஆண்டவர். ஸோ காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் டைம் டு ஃபுல்ஃபில் அண்ட் மேக் யூ அ சக்ஸஸ்ஃபுல் மேன் அண்ட் உமன். ஆர் யூ ரெடி டு வெயிட் ஃபார் தட் டைம்? அதனால தான் நாம் பார்க்குறோம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 11. எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 11. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஓகே, இங்கிலீஷ் ப்ளீஸ். He has made everything beautiful in its time. Anybody has King James version please? யார்கிட்டயாவது KJV இருக்குதா? Who has King James version? You have? Read please. He has made everything beautiful. அந்த ஒரு வேர்ஷனில் மட்டும்தாங்க ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? தமிழில் பார்த்தீங்கன்னா அதின் காலத்தில் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷில் கூட எல்லா வேர்ஷன்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இட்ஸ் டைம் அப்படின்னு இருக்கும். ஆனால் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் மட்டும் எப்படி இருக்கும் தெரியுமா? இன் ஹிஸ் டைம் அப்படின்னு இருக்கும். அண்ட் தட் இட் செல்ஃப் இஸ் பியூட்டிஃபுல். அவருடைய நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஸோ ஆர் யூ ரெடி டு வெயிட் ஃபார் ஹிஸ் டைம்? உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே நீங்கள் ஆண்டவருக்கேற்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா பொறுமை அவசியமாக இருக்கிறது. You should have a lot of patience in your life. You have to wait on the Lord. So that is what you need to start learning. ஸோ இதுதான் 4வதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். 5வதாக இப்போ மற்ற 3 பாயிண்ட்டும் நாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம். யார் பக்கம் போகிறோம்? இப்போது யோசேப்புக்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறோம். யார் அது? தானியேல் கிட்ட போகலாம். ஓகே, இப்போது யோசேப்பு அந்த பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன இருக்கணும்? அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். ஓகே, 2வது என்ன இருக்கணும்? ரெடி டு சஃபர், பாடுகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3வது என்ன இருக்கணும்? உங்கள் பக்கமாக வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும்
கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். 4வது, அந்த பொசிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. யூ நீட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். இப்போ அந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இது நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை செய்கிற இடத்துலையும் நடக்கிற ஒரு காரியம்தான், உங்களில் கூட படிக்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நடக்கிற ஒரு காரியம்தான். இந்த காரியங்களில் நாம் சகிக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லையா? we need to examine ourselves. what are those 3 things? மொதல் காரியம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will be rejected, you will be forgotten, you will not be recognized for your worth. நீங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் தகுதியாக இருக்கிறீங்களோ, you might be the best actually. நீங்கள் வந்து இருக்கிறதுலையே சிறந்தவங்களாக காணப்படலாம். you might be the best in whatever you are doing, you might be the best in your studies, you might be the best in the work that you are doing. நீங்கள் எல்லாத்துலேயும் பெஸ்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் உங்களை என்ன பண்ணிடுவாங்க ஜனங்க? என்ன பண்ணுவாங்க? being the best, you will still be forgotten, you will be rejected and you will not be recognized multiple times. are you ready to bear that? இதை நீங்கள் சகிக்கிறவங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணப்படணும். தானியேலோட வாழ்க்கையில் அது நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு பார்ப்போம். தானியேலின் புத்தகம் 1 அதிகாரம். Daniel 1. ஓகே, இந்த இடத்துல 19வது வசனம், 19th verse, Daniel 1:19. The king talked with them, and out of them all not one was found like Daniel, Hananiah, Mishael and Azariah. So they entered the king's personal service. Okay? And as for every matter of wisdom and understanding about which the king consulted them, he found them 10 times better than all the magicians and conjurers who were in all his realm. And Daniel continued until the first year of Cyrus the king. Who is telling that Daniel, Shadrach, Meshach and Abednego are the best? யாருங்க சொல்றாங்க? Who is telling? Who is considering them as the best? சத்தமா சொல்லுங்க. The king himself is telling யார் பெஸ்ட் அப்படின்ட்டு? டேனியல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மாதிரி யாருமே கிடையவே கிடையாதுங்க. And he found them how many times better than the others? 10 times better than the others. But you know what happened? The first situation came in 2nd chapter. நெபுகத்நேசருக்கு என்ன வருதுங்க? ஒரு கனவு வருது. ஓகே, and he knew what is Daniel capable of. But does he call Daniel or does he reach out to Daniel? He calls everybody in his kingdom to solve his problem. But he forgets whom? யாரை மறந்துடுறாருங்க அதே ராஜா? எந்த ராஜா தானியேல பெஸ்ட்னு சொன்னாரோ, எந்த ராஜா வாயிலிருந்து இவங்க வந்து மற்றவங்களோட 10 மடங்கு சூப்பர் அப்படின்னு சொன்னாரோ, எந்த ராஜா இவங்க தான் என்னுடைய பர்சனல் சர்வீஸ், எனக்காக வேலை செய்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொன்னாரோ, அதே ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ யாரை மறந்துட்டாருங்க? தானியேலை மறந்துட்டார். அவருடைய ஞாபகத்துக்கு கூட வரல. எந்த லெவலுக்கு அவருடைய ஞாபகத்துக்கு வரல தெரியுமா? He did not recognize Daniel. He completely forgot Daniel. எந்த லெவலுக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கல அப்படின்ன உடனே எந்த லெவலுக்கு போயிட்டாருங்க ராஜா நெபுகத்நேசர்? அத்தனை பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? He started killing them. He said, command everybody to kill. எல்லாரையும் சாகடிங்க அப்படின்ட்டு. That's how it became. பாருங்க 2nd chapter நீங்கள் வாசித்து பாருங்க அப்புறமா. 2nd chapter 2nd verse. Then the king gave orders to call in the magicians and conjurers, the sorcerers and the Chaldeans to tell the king his dreams. So they came in and stood before the king. Okay, இந்த இடத்துல யார் யாரெல்லாம் தானியேலை மறந்துட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா வந்து சில பேருக்கு ஆர்டர் கொடுக்குறார். அவர் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரல. சில பேருக்கு ஆர்டர் கொடுக்குறார். என்னன்ட்டு சொல்கிறாரு? இந்த ராஜ்யத்தில் யார் யாரெல்லாம் கனவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டுவாங்க அப்படின்ற. ஸோ அவங்க எல்லாருமே யாருக்கு ஆர்டர் போட்டாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? யாரை மறந்துட்டாங்க? தானியேலை மறந்துட்டாங்க. சரி, ராஜா எல்லாரையும் அந்த ஆர்டர் கொடுத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்களா? கூப்பிட்டு வந்த பிறகு அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் கூட ராஜாவுக்கு யார் ஞாபகம் வரல?
டேனியல் ஞாபகம் வரல. He completely forgot. So you might be the best in whatever you are doing, but still there are chances that you might be forgotten. You might not be even recognized. சில டைம் நமக்கு தோணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்களே. எத்தனை பேருக்கு இது தோணியிருக்கு? உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய படிப்பில் எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? நான் தான் பெஸ்ட்டு, ஆனால் என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டுறாங்க. நான் தான் பெஸ்ட்டு, என்னை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. நான் தான் பெஸ்ட்டு, என்னை யாரும் அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டுறாங்க. எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? You want to be a successful man? Be ready to be forgotten. Be ready to be rejected. Be ready to be not recognized at all for whatever you are doing. You might be doing the best for your company. You might be doing the best in your studies. You might be doing the best work in church and at home also. Sometimes God allows you to be forgotten, to be rejected, to be not recognized, but you should be ready to take it on your side. I am fine with that. அப்படின்ட்டு எத்தனை பேர் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? இஃப் யூ சே ஐ ஆம் ரெடி டு டேக் திஸ் பர்டிகுலர் ஸ்டாண்ட், ஐ எம் ரெடி, யார் என்ன மறந்தாலும் சரி என்னுடைய பெஸ்ட் கொடுக்குறத நான் விடவே மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ, டெஃபினெட்லி ஐ வில் டெல் யூ, காட் வில் டூ வண்டர்ஸ் வித் யூ. இங்கே மட்டும் இல்லைங்க. நவ் யூ கோ டு தேர்ட் சாப்டர். ஓகே, தேர்ட் சாப்டர் இல்லை, சாரி, ஃபோர்த் சாப்டர். அந்த ஃபோர்த் சாப்டரில் மறுபடியும் நேபுக்கத்நேசருக்கு என்ன வருது? அங்கே ஒரு கனவு வருது. அப்போ கூட யாரை மறந்துடுவார் தெரியுமா? தானியேலை மறந்துடுவார். யூ ரீட் தட் சாப்டர் அண்ட் சி. ஓகே, அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், ஃபோர்த் சாப்டர். அங்கேயும் ராஜாவுக்கு ஒரு கனவு வரும், அந்த இடத்துலையும் தானியேலை மறந்துடுவார். He forgets Daniel there also. அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, 6வது அதிகாரத்துக்கு வாங்க, 6th chapter. யூ கம் டு 6th chapter. இந்த இடத்துல தரியு ராஜா அப்படின்ட்டு இன்னொரு ராஜா வர்றார். இந்த ராஜாவுக்கு டேனியல்னா ரொம்ப இஷ்டம். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல தரியு ராஜாக்கு டேனியல்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவ்வளோ இஷ்டமான டேனியல். ஆனால் தானியேலுக்கு விரோதமாகவே ஒரு கையெழுத்து போடணும். என்னன்ட்டு, என்ன எல்லாருமே வந்து யாரை வணங்கணும்? தரியு ராஜாவை வணங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுறாங்க. ஓகே, இருங்க, அந்த ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். சிக்ஸ் வாசிங்க. 6:6. Then these commissioners and satraps came by agreement to the king and spoke to him as follows: King Darius, live forever. All the commissioners of the kingdom, the prefects and the satraps, the high officials and the governors have consulted together, and the king should establish a statute and enforce an injunction that anyone who makes a petition to any god or man besides you, O king, for 30 days shall be cast into the lion's den. ஓகே, இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இவங்க வந்தவங்கெல்லாம் அந்த ராஜா கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது பாருங்க. ஆல் த கமிஷனர்ஸ் ஆஃப் த கிங்டம், த ப்ரிஃபெக்ட்ஸ் அண்ட் த சாட்ரப்ஸ், த ஹை அஃபீஷியல்ஸ் அண்ட் த கவர்னர்ஸ் ஹவ் கன்சல்டட் டுகெதர். என்னன்னு சொல்கிறாங்க? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அத்தனை பேர் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் பேசியிருக்காங்க தெரியுமா? 122 பேர் சேர்ந்து பேசினாங்க. ஆனால் 123ஆவதாக இருக்க வேண்டிய தானியேலை விட்டுட்டாங்க. தரியு ராஜா கூட அவரும் மறந்துட்டார். இத்தனை பேருக்கிட்ட இவங்க வந்து கன்சல்ட் பண்ணி பேசியிருக்காங்க, தானியேல் கிட்ட பேசினாங்களா? அவரும் மறந்துட்டார். He completely forgot Daniel actually. Even though he was the closest. Danielனா தரியு ராஜாக்கு அவ்வளோ இஷ்டம். If you read the verses 1 to 6, you'll understand how close was Daniel to Darius' heart. But still, that kind of king also forgot Daniel. So, the lesson here is that you want to be a successful man and a woman, you will be forgotten many times. You will be rejected. You will not be recognized many times. But still, you will be giving your, என்ன கொடுக்கணும்? நீங்கள் உங்களுடைய வேலையில் பெஸ்ட்டு கொடுக்கணும். உங்களுடைய படிப்பில் give your best. Irrespective, don't, whether people appreciate you or not, whether people will recognize you or not, whether people will remember you or not, still you need to give your best. அதுதான் நாம் தானியேல் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். This is the 5th lesson. You will be rejected, you will be forgotten,
you will be not recognized, you will not be appreciated, but still you need to give your best to be a successful man. இதெல்லாம் சகிச்சதுக்கு அப்புறம் தான் டேனியல் 6:28ல என்னோட பைபிளில் எப்படி இருக்குது தெரியுமா? நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஸோ திஸ் டேனியல் என்ஜாய்டு சக்ஸஸ் இன் த ரெயின் ஆஃப் டேரியஸ். என்னுடைய வேர்ஷனில் இருக்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானியேலை பற்றி சொல்லப்படுற ஒரு வார்த்தை. யூ ஹேவ் டு பேர் தட். நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். 6th பாயிண்ட் என்னது? 6வது காரியம் என்ன அப்படின்றத நாம் பார்க்கும்போது, உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட்டை இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க. எல்லாம் நீங்கள் செய்வீங்க, ஆனால் பேர் மட்டும் இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ரிசியேஷன் மட்டும் இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப கொடுமை. ஓகே, எல்லாம் நாம் செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அந்த அப்ரிசியேஷன், அந்த கிரெடிட் எல்லாத்தையும் தட்டிட்டு போயிடுவாங்க. இது தானியேலுடைய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. கவனிக்கலாமா கொஞ்சம்? 2nd சாப்டர், டேனியல் சாப்டர் 2. டேனியல் சாப்டர் 2. இப்போ இந்த இடத்துல ராஜா அவரை மறந்துட்டார். மறந்த உடனே தானியேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, தானியேல் போகிறார். தானியேல் போய் ஒரு நிமிஷம், இருங்க, 2nd சாப்டர். இந்த இடத்துல தானியேல் 14th verse. Then Daniel replied with discretion and discernment to Arioch, the captain of the king's bodyguard, who had gone forth to slay the wise men of Babylon. He said to Arioch, the king's commander, for what reason is the decree? டேனியலுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரில. ஸோ ஒரு மனுஷனை போய் அவர் மீட் பண்ணுறார். யாரை மீட் பண்ணுறார் டேனியல்? அவரோட பேர் என்னங்க? ஆரியோக் அப்படின்ற ஒரு மனுஷனை போய் மீட் பண்ணுறார். அந்த ஆரியோக் என்ற மனுஷனை மீட் பண்ணி என்னன்ட்டு பேசுகிறாரு? ஃபார் வாட் ரீசன் இஸ் த டிக்ரி ஃப்ரம் த கிங் ஸோ அர்ஜென்ட்? ஏன் வந்து ராஜாவை எல்லாரையும் இவ்வளோ சீக்கிரமாக கொல்லணும்னு நினைக்கிறாரு? தயவுசெய்து சொல்ல அப்படின்ட்டு ஆரியோக்கு கிட்ட கேட்குறாரு. அப்போ ஆரியோக்கு வந்து இதனால அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் கனவையும் கேட்குறாரு, அந்த கனவுடைய எக்ஸ்பிளனேஷனும் கேட்குறாரு, அது யாராலையும் சொல்ல முடியல, அதனால எல்லாரையும் கொல்றாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் இருக்கிற வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து ராஜா கிட்டேயே போகிறார். ராஜா கிட்ட போய் என்ன சொல்கிறாரு? 16வது வசனம், 16th verse. So Daniel went in and requested of the king that he would give him time in order that he might declare the interpretation to the king அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணிட்டு வர்றார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாரு. கூட சேர்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண உடனே கனவு ரிவீல் ஆகுது. கனவெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்போது 24th verse, அதே 2nd chapter 24th verse. Therefore Daniel went in to Arioch, whom the king had appointed to destroy the wise men of Babylon. He went and spoke to him as follows: Do not destroy the wise men of Babylon. Take me into the king's presence, and I will declare the interpretation to the king. Then Arioch hurriedly brought Daniel into the king's presence and spoke to him. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே? And Arioch is speaking to the king as follows: I have found a man among the exiles from Judah who can make the interpretation known to the king. யாருங்க கண்டுபிடிச்சது தானியேலை? யார் கண்டுபிடிச்சாங்க தானியேலை ராஜா கிட்ட வர்றதுக்கு? தானியேலா தான் வந்தார். அவராக வர்றாரு ஆரியோக்கு கிட்ட. அவராக கேட்குறாரு என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு. பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறாரு. அவர் தான் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆண்டவர் அவருக்கு கனவை வெளிப்படுத்துகிறாரு. அவராக திரும்பவும் ஆரியோக் கிட்ட போகிறாரு. ஆரியோக் கிட்ட போய் என்ன சொல்கிறாரு? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவுசெய்து ராஜா கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போன உடனே ஆரியோக் என்ன பேசுகிறார்? என்ன பேசுகிறாருங்க? ராஜா, நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கேன். கிரெடிட் எல்லாம் யார் எடுத்துக்கிட்டாங்க? ஆரியோக் எடுத்துக்கிட்டாங்க. திஸ் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். நாம தான் எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணியிருப்போம், ஆனால் கடைசி பாயிண்ட்டை யார் பண்ணியிருப்பாங்க? இன்னொருத்தர் யாராவது பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லா அப்ரிசியேஷனும் தட்டிட்டு போயிடுவாங்க. ஆர் யூ ரெடி டு பேர் தட் இன் யுவர் லைஃப்? சம்ஒன் வில் டேக் யுவர் கிரெடிட் அண்ட் டேக் இட் ஃபார் தெம்செல்ஸ். உங்களுக்கு வர வேண்டிய அப்ரிசியேஷன் இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட் இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாராட்டு இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க. இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஸ்டில் ஆர் யூ ரெடி டு கிவ் த பெஸ்ட்? இப்போ ஆரியோக்கு இதெல்லாம் பேசினாரே,
அதை பற்றி ஏதாவது தானியேல் பேசினாரா? டிட் டேனியல் டாக் எனிதிங் அபவுட் தட்? He did not. He came, he did his work and he went. That is how we need to be in the world that is given to us. இந்த உலகத்தில் நாம் அப்படி தான் இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நாம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் நமக்கு பாராட்டு வருதோ இல்லையோ, அதனால் ஜனங்க நாம தான் அதை பண்ணோம் அப்படின்றத அவங்க வந்து அடையாளம் கண்டுகொள்கிறாங்களோ இல்லையோ, இட் டசன்ட் மேட்டர். ஜஸ்ட் டூ வாட் யூ ஆர் கிவன் அண்ட் கோ. உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட் வராமலே போகலாம், உங்களுக்கு வர வேண்டிய அப்ரிஷியேஷன் அண்ட் கிரெடிட் யாராவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்டில் யூ நீட் டு ஒர்க் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட். ஸ்டில் யூ நீட் டு ஸ்டடி. நிறைய பேர் இருப்பாங்க எக்ஸாமில், மேபி a wrong example, but still I wanted to tell. உங்களை காப்பி அடித்து அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்போ நமக்கு தோணும், ச்சே கஷ்டப்பட்டு படித்தவன் நான், எழுதுந்து நான், என்னோட இதை பார்த்து அவன் காப்பி அடிச்சுட்டு போயிட்டான், அவனுக்கு மட்டும் பாஸ் ஆகிட்டானு, அவன் என்னை விட ஜாஸ்தி மார்க் வாங்கிட்டாங்களே தோணும் இல்லை? இந்த மாதிரி திஸ் இஸ் ஜஸ்ட் அ வெரி பிளாங்க் எக்ஸாம்பிள். பட் இந்த மாதிரி நிறைய நடக்குங்க. உங்களுடைய படிப்பில் நடக்கும், உங்களுடைய வீட்டில் நடக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நிறைய நடக்கலாம். பீப்புள் வில் பி சரவுண்டட். எப்படா இன்னொருத்தன் கஷ்டப்படுவான், நாம் அதை சும்மா உட்காந்துட்டு அதை தட்டி தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. ஆர் யூ ரெடி டு கிவ் இட் அப்? அதை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ தட் இஸ் த 6th பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட். லெட்ஸ் ஃபினிஷ் இன் 5 minutes. கடைசி பாயிண்ட். பீப்புள் அரவுண்ட் யூ வில் பிளான் அகெயின்ஸ்ட் யூ. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக பிளான் பண்ணுவாங்க. ஆர் யூ ரெடி டு பேர் இட்? தானியேலை சுற்றி இருந்தவங்களே என்ன பண்ணாங்க? தானியேல் 6ஆம் அதிகாரம், டேனியல் சாப்டர் 6. பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேருந்து படிக்கிறேன், கவனிங்க. Daniel chapter 6, I am reading from verse 1. It seemed good to Darius to appoint 120 satraps over the kingdom, that they would be in charge of the whole kingdom, and over them 3 commissioners, of whom Daniel was one, that these satraps might be accountable to them, and that the king might not suffer loss. Then this Daniel began distinguishing himself among the commissioners. எத்தனை கமிஷனர்ஸ் இருந்தாங்கங்க? எத்தனை கமிஷனர்ஸ்? 3 பேர். அந்த 3 பேர் கீழே எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த 3 பேர் கீழே எத்தனை பேர் இருந்தாங்க? 120 people, 120 ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு மேலே 3 பேர் கமிஷனர்ஸ் இருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் யார்? டேனியல். ஆனால் டேனியல் என்ன பண்ணாராம்? அவருடைய வேலையே எப்படி இருந்துச்சா மற்றவங்கள பார்க்கறத விட? he distinguished himself from the others. அந்த 3 பேரில் தானியேல் மட்டும் எப்படி தெரிவாரா? வித்தியாசமாக தெரிவார். தமிழில் எப்படி போட்டிருக்கு அந்த வசனம்? 3வது வசனம். பிரதானி. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது he distinguished himself, and not only that, ராஜா என்ன நினைச்சாராம்? ஓ, இவன் வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த தானியேலை என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. தரியு ராஜா என்ன நினைச்சாரு? என்ன பண்ணணும்? ஃபுல் ராஜ்யத்து மேலேயே அதிகாரி, விச் மீன்ஸ் எனக்கு அடுத்தது யாரு? தானியேல். அப்படின்ற லெவலுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை அவருடைய ஹார்ட்டில். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்ட்டு, த கிங் பிளான்ட் டு அப்பாயிண்ட் ஹிம் ஓவர் த என்டையர் கிங்டம். அப்படின்ட்டு நமக்கு யாராவது செய்யணும்னு நினச்ச உடனே என்ன நடக்கும்? நம்ம சுற்றி பிளான் நடக்கும். இவனை எப்படியாவது கீழே தள்ளணும், இவனை எப்படியாவது நம்ம சாச்சிடணும் அப்படின்ட்டு நடக்கிற பிளான் தான் அடுத்தது நாம் பார்க்குற ஒரு காரியம். 4th verse. Then the commissioners and satraps began trying to find a ground of accusation against Daniel in regard to government affairs, but they could not find any ground. ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியலங்க. நம்மளை சுற்றி பிளானிங் நடந்துகிட்டே இருக்கும். எப்படா இவன் பின்னாடி குழி தோணலாம், அந்த குழியில் எப்போ போட்டு இவனை புதைக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க பிளானிங்.
ஆனால் எது வரைக்கும் அவங்களால பண்ண முடியாது? நம்மக்கிட்ட ஒரு தப்பு கூட காணப்படக்கூடாதுங்க. தேட் இஸ் த பாயிண்ட் ஹியர். பீப்புள் வில் டெஃபினெட்லி பிளான் அகேன்ஸ்ட் அஸ். நிறைய பேர் வாலிபர்கள் வந்து சொல்லக்கூடியவர்கள், ஐயோ என்னோட ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது தெரியுமா, என்னை சுற்றி எனக்கு விரோதமாக பிளான் பண்ணுறாங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதிகமாக கேட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல தானியேல் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க கூட இல்லைங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் என்ன பண்ணாரா? 6:10 என்ன பார்க்குறோம்? Now when Daniel knew that the document was signed. இதெல்லாம் என்னை சுற்றி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட தானியேல் என்ன பண்ணாரா? கூலாக இருந்தாருங்க. அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்தார். அவர் கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தார். அவர் என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு தாங்க இருந்தார். He did not give up on the work that he was doing. He was still the best. இதெல்லாத்தையும் நாம் எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் then you will be called a successful man and a successful woman. Now we have seen 7 points. Tell me one by one. First one, you want to be a successful man and a woman? First thing, you have to be accountable and responsible. Second one, you have to be ready to suffer. Third one, you should accept all situation as granted from God positively. Fourth one, you should have a lot of patience. Fourth one, you should be ready to be rejected, ready to be forgotten, ready to be not recognized at all. Sixth one, you should be ready to give all the credits to someone else anytime. Don't expect any credit, don't expect any appreciation from anybody. Do your work, give your best, but don't expect anything. Last but not the least, 7th one, people will plan against you, but even after knowing that, you should not go into stress or discouragement, but instead you should be cool, calm like Daniel and face the situation with prayer. He just knelt and prayed. நாம் ஜெபத்தை விட நம்ம எது ஜாஸ்தி? புலம்பல் தான் ஜாஸ்தி. புலம்பிகிட்டே இருப்போம். ஐயோ அவங்க அது பண்ணுறாங்க, ஐயோ இவங்க இது பண்ணுறாங்க, புலம்பிகிட்டே இருப்போமே தவிர ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் மட்டும் கூலாக காமாக இருப்பதே கிடையாது. திஸ் இஸ் த லெசன் தட் ஜோசப் அண்ட் டேனியல் டீச்சஸ் அஸ். பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் ஒரு பிரச்சனைங்க அப்படின்னா பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமாவும் பிரச்சனைங்க இருக்கும். ஸோ அல்டிமேட்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் வாட் வில் பி தேர்? Problems will be there, but you have to work through the problems calmly and peacefully. So இப்பேற்பட்டவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்? How should you be? இதெல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்ட்டே நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க மத்தியில் எப்படி வேலை செய்யணும் நாம? Let's read only one portion and then we will close. First Peter chapter 2. I will read, you just notice what I am going to say. I am going to read from verse 13 onwards. First Peter chapter 2 verses 13 onwards. Okay, I am reading. தயவு செய்து கவனிங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிற வேலை செய்கிற என்ன மாதிரி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய கம்பெனியில் வேலையாக இருக்கலாம், எந்த மாதிரி வேலை நீங்கள் செஞ்சாலும் கூட this is the fundamental principle. இந்த மாதிரி தான் நாம் வேலை செய்யணும், அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஓகே, லெட்ஸ் read 13th verse onwards. Submit yourself for the Lord's sake to every human institution, whether to a king as the one in authority. யார் அவர் ராஜாவாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிற யாராக வேணாலும் இருக்கலாம், அப்பேற்பட்டவங்களுக்கு. or to the governors as sent by him for the punishment of evildoers and the praise of those who do right. Okay, for such is the will of God, but that by doing right you may silence the ignorance of foolish men. ஃபர்ஸ்ட் திங் இங்கே சொல்கிறது, இப்பேற்பட்ட உலகத்தில் எப்படி நாம் வேலை செய்யணுமா? அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி போராடி அவங்களுக்கு விரோதமாக இருந்து நாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியோ ப்ரூவ் பண்ணக்கூடாதான். எப்படி ப்ரூவ் பண்ணணுமா? பை டூயிங் த ரைட் திங், பை டூயிங் ரைட். அதான் இங்கே போட்டிருக்கிறது. ஃபார் சச் இஸ் த வில் ஆஃப் காட் தட் பை டூயிங் ரைட் you will silence the ignorance of the foolish men. That you need to understand. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற பாருங்க. ஓகே,
18th verse onwards. Servants, be submissive to your masters with all respect, not only those who are good and gentle. இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கிளியராக கவனிக்கணும். யாருக்கு மட்டும் இல்லையா? those who are good and gentle. ரொம்ப நல்ல பாஸ் இருக்கிறாங்க எனக்கு, எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா வேலை, அப்பேற்பட்ட பாஸுங்களுக்கு மட்டும் இல்லையா, எப்பேற்பட்ட பாஸுங்களுக்கு கூட நல்லவங்களா இருக்கணும் நீங்கள். பட் ஆல்சோ டு தோஸ் ஹூ ஆர் அன்ரீசனபிள். For this finds favor if for the sake of conscience towards God a person bears up under sorrows when suffering unjustly. நீங்கள் தப்பே பண்ணாமல் உங்களை துன்புறுத்துறாங்களா, யூ ஹாவ் டு பேர் இட். அதுதான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கப்படுற ஒரு பாடம். யூ ஹாவ் டு பேர் ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரீட்டட் அன்ஜஸ்ட்லி ஃபார் த ரைட் தட் யூ ஹவ் டன். ஓகே, அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஃபார் 20வது வசனம், ஃபார் வாட் கிரெடிட் இஸ் தேர் if when you sin and are harshly treated you endure it with patience, but if when you do what is right and suffer for it you patiently endure it, this finds favor with God. இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும் தெரியுமா? நான் நல்லது பண்ணியும் ஏன் இவங்க கிட்ட நான் பாட அனுபவிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன் லைன் அங்கே அடுத்த வசனத்தில் இருக்கு. why? because for you have been called for this purpose. இதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. you are called for this. are you ready to be faithful in that calling? அந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களா நீங்கள் இருப்பீங்களா? இதுதான் கேள்வி. உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா நாம் பார்த்த அந்த 7 கேரக்டர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனிசிஸ் 39th chapter 2nd verse. அந்த சக்ஸஸுக்கு காரணமான வெரி foremost and the most primary reason என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? The Lord was with him. How is your relationship with God? First thing, success வேணுமா? How is your relationship with God? That decides whether you can become a successful man or a successful woman. Success அப்படின்னா இது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. Success is not achieving your goal. அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. Because Joseph was called a successful man in the lowest state of his life. எந்த நேரத்தில் அவனை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு பைபிளில்? when he was a slave, not when he was in Pharaoh's palace. So success is not about achieving goal. Success is God being with you. So how is your relationship with God? கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதையே டிசைட் பண்ணு. ரெண்டாவது, தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தீங்கன்னா தானியேல் 1:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். என்னன்ட்டு? தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டான். என்னன்ட்டு? என்னை நானே தீட்டுப்படுத்தலாகாது. ஐ வில் நாட் அலோ இம்பியூரிட்டி டு கம் இன் டு மை லைஃப். அசுத்தமான எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் காத்துக்கொள்வது. திஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல்? த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேக் ஷுர் யூ ஆர் பியூர். சுத்தமாக இருக்கிறீங்க. உங்களுடைய யோசனையில், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய செய்கையில், உங்களுடைய நடக்கையில் சுத்தமாக இருக்கும். மூணாவது காரியம், தானியேலுக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தான் செய்த ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க? prayer. That decides whether you are successful or not. You be on your knees and you are the highest person in this world. You be on your knees, then you are the most successful person. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you are a successful man and you are a successful woman. ஸோ அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு உங்களை நீங்களே ஆண்டவர் கமிட் பண்ணிக்கோங்க. Kindly be on your knees. We'll spend some time
committing our life to God. Word of God has come very clear to us, inspiring us. In fact, we have to keep all these things locked in our heart so that the devil or the evil should not take these things from us. It is very important, beloved. After hearing, we must practice it. It is not possible by us or by our own self. There we require the strength of our God to strengthen us, handhold us, lead us, guide us. So, beloved, please, this is the time for you to commit yourself. Beloved, this is important for every one of us to submit our ways to God, submit our thoughts to God. This very time will really help you if you are committing yourself in the midst of your dear ones and also before God. For sure, God is going to help you. For sure, God is going to lead you.